நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போது. இப்போ அதாவது ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் ஆகுது. அவர் டைம் கொடுத்து பார்க்கணும்ல. இதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ண போகிறாரு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இது எப்படி கண்டினியூ ஆக போகுது, அந்த மாதிரி பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு இப்போ எல்லாமே. ஸோ பார்க்கலாம். ஆனால் விஜய் மேலே பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க அரசியலை தாண்டி. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து விஜய்க்கு வீழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சும்மா அந்த த்ரிஷா மேட்ரு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி விஜய் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே எதிர்கட்சி. அவர் தான் அது கண்டுக்க மாட்டுறாரு. அதே மாதிரி நம்மளும் இருந்துருவோம், அவ்வளோதான். ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கான அந்த சிறப்பு அதிரடிப்படை இருக்குது, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பெண்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்த இல்லைன்னா விஜய் ஆதரிக்க காரணம் வந்து அந்த 2500 ரூபா இல்லை 6 கேஸ் கிடைக்கும்னா இல்லை நல்ல ஆட்சிக்காக? இல்லை இப்போ இவ்வளோ நாள் அவங்க மட்டுமே இருந்துட்டாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே. இதுக்கப்புறம் வேற ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் போட்டது. அப்படி விஜய் மேலே நம்பிக்கை வர என்ன காரணம்? இப்போ சீமான் இருந்தார், நீங்கள் ஒரு ஆளை மாற்றணும்னா சீமானை கூட மாற்றிருக்கணும், ஏன் விஜய் தேர்ந்தெடுத்தீங்க? அப்படிலாம் இதில் பிடிச்சது போட்டோம். இல்லை பிடிச்சது அவ்வளோதான், பிடிச்சது போட்டோம். நல்லது செய்வார் நம்பணும், அதுக்காக போட்டது. 5 வருஷம் விஜய் நல்ல ஆட்சி இருக்கும்னு நம்புறீங்க? கண்டிப்பாக. அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்லையா? வந்து 1 மாதம் ஆச்சு. நல்லா தான் இருக்கு. சரி. இல்லைண்ணா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, 1 மந்த் நடிகர் கையில் தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஆச்சு, நல்லா தான் இருக்கு. சரிங்க. ஏங்க நீங்கள் வந்து எதுக்காக போட்டீங்க? நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கணும்னா இல்லைன்னா இந்த கேஸ் சிலிண்டர் இலவசம் கிடைக்கும்னாக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசாக ஒருத்தர் வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணணும். விஜய் வரணும். விஜய் வரணும். நல்லா இருக்கு ஆட்சி, நல்லா இருக்கு, பாதுகாப்பாக இருக்குங்களாக்கா? நல்லா பாதுகாப்பாக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கண்ணா, இந்த மாதிரி 1 மந்த் ஆட்சி எப்படி இருக்குண்ணா? நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனை இல்லையே. மக்கள் மத்தியில் விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் சைடில் நல்ல ஆதரவு தான் இருக்குது. சரி. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நாங்கள் வந்து வேலூர் சைடு, ராணிப்பேட்டை. சரிங்கண்ணா, ஒரு ராணிப்பேட்டை. ஓகேண்ணா. ஆனால் வந்து எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள்லாம் ஆட்சி சரியில்லை, ஆட்சியை கலைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கண்ணா. அப்படியெல்லாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. இப்போ முக்காசி பார்த்து எதிர்கட்சிகளாம் நிறைய பேர் இந்த கட்சி கூட்டணி சேர்றாங்க. அதுலேயே தெரியலையா ஆட்சி நல்லா இல்லைன்னா ஏன் அந்த கட்சி விட்டுறதுக்கு வராங்க? முக்காசி இப்போ எங்கள் தொகுதி எம்எல்ஏவை 5 வருஷம் ஆடவர் அவர் ரவியே வந்து இப்போ இங்கே வந்துட்டார். சரி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டே தானே இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாதுங்களா? இப்போ நான் எதிர்கட்சி வந்து இப்போ நல்லா இல்லைன்னு சொன்னாக்கா இவங்க இந்த கட்சி விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நிற்கலாம்ல. அது ஒரு பிரச்சனை தானே. 5 வருஷம் நல்லா ஆட்சி கொடுப்பாரு நம்பிக்கை இருக்காண்ணா? நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கொடுப்பாரு, வேறு பிரச்சனை இல்லையா. நன்றிண்ணா. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆச்சு நல்லா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு விஜய் அண்ணா எனக்கு பிடிக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். அக்கா நீங்கள் வந்து இந்த 1 மந்த் ஆட்சியை பார்க்குறீங்க, பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நீ வரும்னு? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிங்கப்பெண் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கேக்கா. இப்போ வந்து குறிப்பாக வந்து நீங்கள் ஓட்டு போட்டது வந்து சிலிண்டர் கிடைக்கும் 2500 ரூபா காசுக்காகவா நல்ல ஆட்சிக்காகவா? நல்ல ஆட்சிக்காக. எல்லாருமே எல்லா ஆட்சியிலுமே அது மாதிரி சொல்கிறாங்க, தரந்தாருன்னு. அதனால இல்லை, நல்ல ஆட்சி வரணுங்கிறதுக்காக. அந்த ஆட்சி விஜய் தருவார் நம்பிக்கை இருக்காக்கா? நிச்சயமாக இருக்குது. எப்படிமா இருக்குது? நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். சரி. அவர் நல்லா பார்த்து பாருன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. வயசானவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தரேன்னுக்கிறாரு, அப்புறம் நல்ல வேலை தரேன்னு இருக்கிறாரு. அதெல்லாம் நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம். அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். இந்த 1 மாதம் ஆட்சி எப்படி இருக்குது? ஓகேவா? இப்போ போட்டிருக்காரு 1000 ரூபாய். சரி. இதுக்கப்புறம் அவர் போடணும், போட்டால் அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் அவருங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் ஆட்சி சரியில்லைங்கிறாங்களே. அது சொல்லுவாங்க, அப்படி தான், வேறு என்ன சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. சரி. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மன திருப்தியாக இருக்குது. நன்றிம்மா. நன்றி. சூப்பராக, பரவாயில்ல, இது வரைக்கும் நல்லா தான் போகுது. ரொம்ப பிடிச்சிருக்குது அவர் பண்ணுறதெல்லாம். குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த சிங்க பெண்கள் அதிரடி படையெல்லாம் தொடங்கியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மக்கள்லாம் வந்து இப்போ எதிர்கட்சியில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, மக்கள்லாம் வந்து தெரியாமல் ஓட்டு போட்டோன்னு புலம்புறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லாரும் காசு கொடுத்து கேட்குறாங்க. இவர் காசே கொடுக்காத எதுவுமே மக்களுக்காகவே, ஃபுல்லாக மக்கள் அவருக்காகவே எல்லாருமே போட்டாங்க. நல்லா செய்வாங்க. ஆட்சி மன திருப்தியாக இருக்குங்களாக்கா? பரவாயில்ல. சரி. சொல்ல இன்னும் 1 மந்த்ல இவருக்கு வந்து அரசியலே தெரியாது இல்லைக்கா? ஒன்றும் தெரியாது இல்லை, சினிமா மாதிரி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் எப்படி பண்ணுறாங்க. 6 வருஷம் 1 வருஷம் கொடுத்தா எப்படி இருக்குங்க? நல்லா இன்னுமே இவர் நல்லா 2 வருஷம் நல்லா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் நல்லா பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் 20 வருஷம் இவர் தான், வேறு யாருமே கிடையாது. இந்த மாதிரி விஜய் அவரோட ஆட்சி இப்போ வந்து 1 மாதம் முடிஞ்சிருச்சு இல்லை, விஜயோட ஆட்சி எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இனிமே வந்தால் தான் தெரியும் என்னென்னு எப்படி போகுது. பெண்களுக்கு வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் கொடுத்துருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ஓகேவா இருக்குது. இப்போ ரொம்ப பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இனிமே இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஆனால் கொஞ்சம் இருக்கும்னு எனக்கு தோணுது, தெரியல எப்படின்னு.
இந்த ஒரு மாசம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா வந்து விஜய் வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு. அவரோட நடவடிக்கைகள்லாம் பாக்குறீங்களா? எப்படி இருக்குது? பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்லா தான் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் அவரு பண்ணா இன்னும் நல்லா ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. விஜய் நல்லாட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குங்களா? இருக்கு. நீங்க அவருக்கு வந்து ஓட்டு போட்டது வந்து 2500 ரூபாயும் கேஸ் கிடைக்குங்கிற காரணத்துக்காகவா இல்ல நல்ல ஆட்சிக்காகவா? இல்ல நல்ல ஆட்சிக்காக தான் போட்டேன். மந்த் தான் ஆகுது. உண்மைன்னு தான் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் விஜய் ஃபேன் தான். சரி. எனக்கு விஜய் வந்து நாங்கள் எதிர்பார்த்து தான். கண்டிப்பாக ஒரு வாரம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும். ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க உடனே மாறணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காரு. நல்லா தான் இருக்குது எல்லாமே. ஆனா திமுக, அதிமுக இவங்கெல்லாம் ஆட்சி சரியில்லை, ஆட்சி இல்லை, நான் அதான் சொல்கிறேன். நான் அவங்களையும் நான் தப்பு சொல்லலை, இவரையும் நான் தப்பு சொல்லலை. பொதுவாகவே வந்து எடுத்தோன மாற்றம் வரணும்னு சொல்லி எல்லாமே கேட்டுதான் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்குது பிரச்சனை. ஸோ லேடிஸ் பிரச்சனை நடந்தா இருக்குது, எங்கேயும் வந்து குறையில. ஸோ அது எப்படி நான் சொல்கிறது எனக்கு தெரியல. பட் விஜய் வந்தப்புறம் அவர் வந்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த 1 மந்த் எப்படி இருக்குண்ணா? 1 மந்த்து நான் பார்த்த வரையும் ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே நல்லா இல்லை. அதெல்லாம் இப்போ வீடியோ பார்த்தீங்களா ப்ரோ? அந்த ரிப்பன் கட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்களா? அது பார்க்கவும் தெரியலையா? புரோட்டோக்கால்னு சொல்கிறாங்க. காரில் அந்த கான்வாய் காரில் தொங்கிட்டு போகிறாங்க. அது புரோட்டோக்கால்னா அப்போ இது என்ன ப்ரோ? எம்எல்ஏக்கு தான் மொதல் உரிமை. மேயர் கட் பண்ணுவாங்களா, அதுக்கு ஐஏஎஸ் கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ரிப்பன் கட் பண்ணுமா? இதெல்லாம் என்ன ப்ரோ? நீங்களே சொல்லுங்களா? ஆனால் குறிப்பாக டிவிகே வெற்றியில் தூத்துக்குடிக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா முதல் வெற்றியை பதிச்சது தூத்துக்குடி தான். எப்படி? ஆமாம் ப்ரோ, அது வந்து யங்ஸ்டர் எல்லாமே வந்து மாறிட்டாங்க. அந்த வயசான ஆள் கொஞ்சம் மாறலை, கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுவாங்க. இருந்தாலும் கீதா ஜீவனக்கா வந்து அங்கே அவ்வளோ காரியங்கள் அது எனக்கு தெரிஞ்சு நான் கீதா ஜீவன் தூத்துக்குடியில் எத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். நான் பேரை கேள்விப்பட்டதில்லை. இந்த வருஷம் தான் பெருசாக பேசினாங்க. அந்த ஸ்ரீநகருக்கு அந்த எம்எல்ஏ அந்த இருக்கிற சொன்னதுனால அப்படி பேசினாங்க. அது என்னன்னு தெரியாது. மற்றபடி தூத்துக்குடினாலே அனிதா எஸ்பி சண்முகம், அவனை 2 பேர் தான். ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க 2 பேர் தான். இது கீதா ஜீவன் வந்து இப்போ தான் நான் கேள்விப்பட்டது. இன்னும் டைம் எவ்வளோவே இருக்குது. புதுசாக அனுபவம் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்கணும். ஆனால் 1 மந்த் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களாண்ணா விஜய் வந்ததுக்கு? இல்லை நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆட்சி சரியில்லை, கலைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், நான் 50 வருஷம் நான் இருந்தேன். இப்போ திடீர்னு இடையில ஒருத்தன் வந்துட்டானுங்க, அவங்களுக்கு ஒரு பொறாமையாக இருக்கும். எப்படி பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் தாண்டி விஜயால் ஆட்சியெல்லாம் கவிழ்த்துருமா அப்படி இப்படிங்கிறாங்களேண்ணா? அது செய்ய முடியாது. 35% ஓட்டு எடுத்துருக்குறேன். அது ஜனநாயகப்படி அது யாரும் செய்யக்கூடாது. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி அதிமுக திமுகவே கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாங்கிற அளவுக்கு இப்போ பேசியிருக்காங்கன்னா அப்போ விஜய் இருக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களாண்ணா? ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பைத்தி ஒரு வெறியம் என்ன, அது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து சாத்தியப்படாது. ஆனால் இல்லை, எப்படியாவது விஜய் வீழ்த்திடணும். அதுக்காக அதிமுக திமுக கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களேன்னா அதுக்காக கேட்குறேன். எப்படியாவது வரணும், விடக்கூடாதுன்னு தான் அவங்க அப்படி நினைப்பாங்க. ஆனால் அது ஏற்றுக்க மாட்டாங்க. நீ 22% வச்சு நீ ஆளுன்னு நினைக்கிறேன், நான் 35% வச்சுருக்கிறேன். அது ஜனநாயகம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். ஓகே, நல்லா தான் இருக்கு. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி 1 மந்த்தில் சிலவங்கலாம் வந்து நல்ல ஆட்சியை கொடுக்கல, விஜய்க்கு ஆட்சியை பண்ண தெரில அப்படிங்கிறாங்க? டைம் கொடுக்கணும். எல்லாமே உடனே கிடைக்காதுல்ல. உடனே டைம் நம்ம பார்த்தா தான், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாமே. இது பெண்களுக்கு வந்து சிறப்பு அதிரடி படையெல்லாம் ரெடி பண்ணிருக்காரு. அதை பற்றி நல்லது தான். நல்லது தான். நல்ல ஆட்சி கொடுப்பாரு நம்பிக்கை இருக்காது சார்? இருக்கு. நீங்கள் வந்து ஓட்டு போட்டது வந்து இலவசம் கொடுப்பாருனா இல்லை நல்ல ஆட்சிக்காகவா? நல்ல ஆட்சிக்காக தான். அது விஜய் இலவசம் எல்லா ஆட்சி புரியணும். சரிங்கம்மா. ஆனால் எல்லாரும் வந்து சிலவங்க வந்து சொல்கிறாங்க 2500 ரூபாய்க்காக தான் ஓட்டு போட்டாங்க, மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க. போட்டிருப்பாங்க. உண்மைக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, உண்மைக்கு இருக்காங்கல்ல. 3000 ரூபாய் சொன்னாங்கல்ல, சரி, அப்போ அவங்களுக்கு போட்டிருக்கலாம்ல. அப்போ நல்ல ஆட்சியை விஜய் மூலமாக எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா. அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கியா? செயல்பாடு இன்னும் நடைமுறைக்கு சரியான முறையில் இன்னும் வரலிங்க. சரி, என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணணும்னு அவங்க நினைக்கிறீங்க? சொன்னதை செஞ்சால் போதும். சரி, என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவர் என்ன செய்யலைன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் இன்னும் ஒன்றுமே இன்னும் சரி செய்யல. இல்லை, நீங்கள் அதை மீன் பண்ணுறது வந்து இந்த 2500 ரூபா காசு கொடுக்காததா இல்லை எனக்கு என்னன்னு தெரியல. ஆமாங்க, சொன்னது அது ஒன்று. கல்வி கடன் நிறையா ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆனால் சீக்கிரமாக வராது. அம்மா சீக்கிரமாகவும் செய்வார். ஆனால் அவர் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்குது. ஆனால் விஜய் வெற்றி பெறுவார்னு நினைச்சிங்களா நீங்கள்? நினைக்கல. எந்த கட்சி வெற்றி பெறும்னு நினைச்சிங்க? எடப்பாடி தான் வரும்னு நினைக்கிறேன். எடப்பாடி வரும் இல்லை, 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு விஜய். ஆமாம், அதுதான் ஆச்சரியம். மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்கு. அதை இவரு கடைப்பிடிக்கணும். சரி, இருக்கா விஜய் ஆட்சியில் இருக்க? பிடிச்சிருக்குண்ணா. நல்லா இருக்குங்களா ஆட்சி? நல்லா இருக்கு. விஜய் வந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு நீங்கள் விஜய்? நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. அவர் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்களுக்கான தேவை முக்கியமாக ரொம்ப பிடிச்சிருக்குது.
பெண்களுக்கான பாதுகாப்பெல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆனா எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ஆட்சியை அது கலைச்சிருக்காங்க. ஆட்சி கலைக்க மாட்டாங்கப்பா. அவங்க சொல்ல சொல்ல விஜய் இன்னும் மேலே மேலே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அதுக்காக தான் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அவர் நல்லது பண்ணுவாரா? அவர் கண்டிப்பாக இப்போவே நல்லது இவ்வளோ பண்ணும்போது அவர் லைஃப் லாங் வரைக்கும் நல்லது பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார். நல்லது பண்ணுறதுக்காக நாட்டு மக்களை காப்பாற்றுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. நாங்களும் அதுக்கு தான் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் மேலுமே நல்லதாக நடக்கும். ஆனா நீங்க வந்து இலவசம் கிடைக்கும், சிலிண்டர் கிடைக்கும் தான் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைப்பா. அவர் நாட்டுக்கு நல்லது பண்ணால் போகிறோம்ப்பா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நல்லா கண்டிப்பாக விஜயோட ஆட்சி ஆனால் திருப்பூர் எடுக்கக்கூடாது. சரி. எடுக்கிறது நல்லதாக பயன்படுத்துகிறாரு. ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் டக்கு டக்குன்னு ஒன்று பண்ணக்கூடாது. பொறுமையாக கையாளா நல்லா இருக்கும். இல்ல, இவ்வளவு விஷயம் செஞ்சதுக்கே விஜய் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாங்களேண்ணா. இல்லை இது வந்து செஞ்சது வந்து திடுப்புன்னு செய்யக்கூடாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் அது புரியும். சரி. திடீர்னு பண்ணும்போது மக்களுக்கு வந்து ஒரு மனசு சங்கடமாக இருக்கும். வேற ஒன்றும் ஆனா கிடையாது. அதிமுக ஆட்சியே சரியில்லை, கட்சியை கலைச்சிருங்க. அது உண்மை. அது சரியில்லைங்கிறது விட்டுனா அவங்க வந்து அரசியல்வாதிலாம் வந்து அனுபவப்பட்டவங்க நிறையா வந்துருக்காங்க. மாற்றம் வந்திருக்கு, சந்தோஷம்தான். இது மாற்றம் தான். அது சந்தோஷ விஷயம் தான். அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். அது தெரியாமல் பண்ணுறாரு.